ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி M&Mல நல்ல ஒரு ட்ரேடிங்க்கான வாய்ப்பும் நல்ல ரிசல்ட்டும் இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட OI டேட்டா பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல மகேந்திரா அண்ட் மகேந்திரா லிமிடெட் நான் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி மட்டும் 104.30 பாயிண்ட் நல்ல பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் வச்சுருந்தது. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 3.36%, ஃபைனலாக 3210.80 க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட கிராஃபை பாருங்கள். காலையில் ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. நெகட்டிவில் ஓப்பன் ஆகிட்டு தொடர்ந்து சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா 12:30 மணிக்கு மேலே ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது நல்ல ஒரு புல்லிஷ் ஆச்சு. அந்த புல்லிஷ் ஆன பிறகு நல்ல ஒன் சைட் ரேலி நல்ல டாப்பில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இவ்வளோ நல்ல ரேலி வரத்துக்கு முக்கியமான காரணம் இதோட ரிசல்ட்டு தான். ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஒரு டைம் நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மகேந்திரா அண்ட் மகேந்திராவோட ஃபினான்ஷியல் ரிசல்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபைனல் டிவிடெண்ட் 33 ரூபா கொடுத்துருக்காங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஃபைனல் டிவிடெண்ட் 33 ரூபா கொடுக்குதுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஃபேஸ் வேல்யூவோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 660% டிவிடெண்ட் கொடுக்குறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு குட் நியூஸ். இந்த 660% அப்படின்றது M&Mோட இந்த ப்ரைஸை கம்பேர் பண்ணக்கூடாது, இதோட ஃபேஸ் வேல்யூ தான் கம்பேர் பண்ணும். அதையும் இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 33 ரூபா டிவிடெண்ட்டு 660% அப்படிங்கும்போது மார்க்கெட்டு ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவாக இதை எடுத்துக்கிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து டோட்டல் இன்கம் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் போன வருஷம் பார்க்கும்போது 1,61,391.87 crore டோட்டல் இன்கம்மாக இருந்தது. அதே இந்த வருஷம் பார்க்கும்போது 2,02,084.34 crore நெட் இன்கமாக கிடச்சிருக்கு. இது பர்சன்டேஜாக பார்க்கும்போது 20% போன வருஷத்தை விட இந்த வருஷம் டோட்டல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது நல்ல ஒரு பாசிட்டிவ். இதுவே குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போது போன குவார்டர் ரிசல்ட் அப்போ 52,958.27 crore நெட் இன்கமாக இருந்தது. இந்த டைம் பார்க்கும்போது 55,976.75 crore நெட் இன்கமாக இருக்குது. இது பர்சன்டேஜாக பார்க்கும்போது 5% போன குவார்டரை விட இந்த குவார்டருக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போது 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது நல்ல ஒரு குட் நியூஸ். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது, அதாவது டேக்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்ஸ் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது போன வருஷம் 14,073.17 crore நெட் இன்கமாக இருந்தாங்க. இந்த வருஷம் 18,621.71 crore நெட் இன்கமாக இருக்காங்க. இதை நம்ம பர்சன்டேஜாக பார்க்கும்போது 24% இயர் ஆன் இயர் நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுவே குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போது போன குவார்டர் ரிசல்ட் அப்போ 5,021.47 crore நெட் ப்ராஃபிட்டாக இருந்தது. இந்த டைமு 5,259.91 crore நெட் இன்கமாக இருக்குது. இதை நம்ம பர்சன்டேஜாக பார்க்கும்போது 4% போன குவார்டரை விட இந்த குவார்டருக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 24%, குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போது 4% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து EPS பார்க்கும்போது இயர்னிங் பேர் ஷேர் EPS பார்க்கும்போது போன வருஷம் 115.91 ரூபா ஒரு ஷேருக்கு இன்கம் பண்ணியிருந்தது. அதுவே இந்த வருஷம் 153.10 காசு ஒரு ஷேருக்கு இன்கம் பண்ணியிருக்கு. இது பர்சன்டேஜாக பார்க்கும்போது போன வருஷத்தை விட இந்த வருஷம் 24% EPS இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது நல்ல ஒரு குட் நியூஸ். அதனால தான் இன்றைக்கி மகேந்திரா அண்ட் மகேந்திரா நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட OI டேட்டாவையும் நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி மட்டும் 12% OI ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிடுது. கால் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது 6,957 கான்ட்ராக்டு நியூ OI இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. புட் சைடு பார்க்கும்போது 4,820 கான்ட்ராக்டு நியூ OI இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இது புட் சைடு காட்டிலும் கால் சைடு அதிகமான OI தான் இருக்குது. அதே நேரத்தில் டோட்டல் OI பார்க்கும்போது கால் ஆப்ஷன் சைடு 29,867 கான்ட்ராக்டும், புட் ஆப்ஷன் சைடு 22,797 கான்ட்ராக்டும் டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது பர்சன்டேஜாக பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு 24% அதிகமான OI இருக்குன்னு சொல்லி நமக்கு இந்த இடத்துல காட்டுது. அடுத்து என்னோடய ஃபேவரட் புட்கால் ப்ரீமியம் பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு 67% ப்ரீமியம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல காட்டுது. இதுக்கு முக்கியமான காரணம் நல்ல ஒரு குட் நியூஸ் வந்ததுனால ஆப்ஷனில் வந்து ரொம்ப நல்ல ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் 4% பக்கமாக இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அதனால் கால் ப்ரீமியம் நல்லா பூம் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டில் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டில் பார்க்கும்போது 3200 புட் ஆப்ஷனில் 322 கான்ட்ராக்டும், 3100 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 1377 கான்ட்ராக்டும், 3000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 158 கான்ட்ராக்டும் புட் சைடு நியூ OI இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
இதுவே நம்ம இந்த கால் சைடு செக் பண்ணி பார்க்கும்போது 3100 கால் ஆப்ஷனில் 1256 கான்டாக்ட் நியூ வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 3160 கால் ஆப்ஷனில் ஷார்ட் கோலிங் நடந்திருக்கு. 574 கான்டாக்ட் ஷார்ட் கோலிங் நடந்திருக்கு. அதே நேரத்தில் 3200 கால் ஆப்ஷன்லையும் 482 கான்டாக்ட் ஷார்ட் கோலிங் நடந்திருக்கு. இந்த பாயிண்டில் ஆக்டிவ் கான்டாக்ட் செக் பண்ணி பார்க்கும்போது கால் சைடு ஷார்ட் கோலிங் நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதே நேரத்தில் ப்ரைஸும் ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அதே நேரத்தில் இதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டு ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை யூஸ் பண்ணணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய மொபைல் நம்பர் இந்த இடத்துல இருக்குது. வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் லைவ் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், அதோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி ட்ரேடிங் பண்ணணும், இதை பற்றி நான் மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி இந்த கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.